எங்க அம்மா சண்டை போட்டு அவங்க அம்மா விட்டு போடுவாங்களாம். என் முன்னாடி சண்டை போட்டு அவங்க அம்மா விட்டு போடுவாங்களாம். நீ சண்டை போட்டு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கறி. வணக்கம், உங்கள் நான் டிஎன் ஜோதிஷ் உடன் செல்வா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் சமையலுங்க. சத்தியமா சொல்றேன், வேற மாதிரி இருக்க போகுது. என்ன ஸ்பெஷல்? இஞ்சி பூண்டு பேச வேணாம் சொல்ல மாதிரி அது இஞ்சி பூண்டு பேச வேணும் பேருக்கு லாக் போட்டுக்க செல் போல உண்மைக்கு ஒரு இதுவே எல்லாம் போயிடுச்சு. நீதிக்கு நியாயம் சத்தியமா அடிச்சிருந்தா பாருங்க. அடிச்சு போடுண்டா. மட்டன் எல்லாம் அப்படியே பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வாங்கிட்டு அர்ஜென்ட்ல குழந்தை கட்ட போறோம். கேஸ்ல உல வந்து எனக்கு இன்னேத்துக்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி வாங்கி வாடானா வீட்டுல வந்து பொண்டாட்டி அம்மா எல்லாம் சண்டை போடுறதுக்கு நான் சோறாகிட்டு இருங்க. எல்லாம் விட்டு அது ஒரு மணிக்கு போட்டு எங்க அம்மா சண்டை போட்டு அவங்க அம்மா விட்டு போடுவாங்களாம். என் முன்னாடி சண்டை போட்டு அவங்க அம்மா விட்டு போடுவாங்களாம். நீ சண்டை போட்டு உங்க அம்மா வீட்டுல இருக்கிற அம்மா வீட்டுல இருக்கிறேன். நான் சோத்து வளர்ந்து எப்படியோ எல்லாம் வாங்கி வந்துட்டேங்க. சத்தியமா இதுக்கப்புறம் கடைக்கு அமுச்சு பாடுறான், போகவே மாட்டேன். தராப்பா இஞ்சி கொத்தமல்லி நீ சொல்லாததே 2 வாங்கி வந்துக்கிறேன். இங்க பேர் பருப்பி, ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு. பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பிடிக்கும். ஆனா அமைதியா இருக்குதுங்க, வீடு அமைதியா இருக்கு. ஏன்னா என் பொண்டாட்டி இல்லை, எந்த எந்த பொம்மையும் இல்லை. உமன் உமன்ஸ் இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. அதானே எப்படி இருக்கும்? ரொம்ப நிம்மதியா இருக்க முடியும். அமைதியா இருக்கு வீடு. கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுற அவள தனியா எங்கே போனாலும். சாதம் வெடிச்சாச்சு, கறி வந்து அடுப்புல வெந்துகிட்டு இருக்கு. கட் பண்ணிட்டேன்டா. கருவேப்பிலை இல்லை, நீ வேணா சொல்ல. பின்னாடி மீண்டும் மீண்டுமா கட் பண்ண நம்ம போய் உரின்னு வந்துடும். அப்படியே அரப்பா நல்லா மண் இல்லாம ஃப்ரெஷ்ஷா அறுத்தணும். ஏய் நான் வர கேஸ் அப்படியே வச்சுட்டு வந்துட்டுக்கிறேன்டா. ஒரு வச்சு அடி குச்சி போகுதுடா. கடுகு போட்டேன். கடுகு பட 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 படத்து போறீங்க பாத்தீங்களா? அந்த டைம்ல சனியை சீரம் கொஞ்சம் தொலையாது. மச்சான் இப்போ கேஸ் கலெக்ஷன் என்ன பண்ணுவேன்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அப்படியே பெப்பராப்புல வந்து சோம்பு அதான் வந்து பார்த்தோன்னா கறியாப்புல, அடுத்து பிரிஞ்சி எல்லாம் 2 துண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கறி. இப்போதைக்கு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 5 மூணாவதுங்க. மதியானம் சாப்பாடு கரெக்டா. சூப்பர். காலை சாப்பாடு 11 மணி. என்ன சாப்பாடு 4:30 மணிக்கு ராத்திரி விடிஞ்சிருங்க. சரி, இந்த நேரத்துல எனக்கு ஒரு கேள்வி. மக்களுக்கு வந்து ரொம்ப நேரமா வந்து குக்கிங் பத்தியே சொல்லிட்டு இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு டைம் டிராவல் மிஷின் கிடைக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க? சத்தியமா சொல்றாடி, அது எங்க இருந்தாலும் 2021 போனா போதும். நானு என் கல்யாண வாழ்க்கை மட்டும் ரீமிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா போயிடுச்சு நானு. ஏங்க ப்ளீஸ்ங்க, இன்னொரு டைம் உலகத்துல இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இந்த உலகத்துல எங்கன்னா டைம் மிஷின் இருந்தா எத்தனை கோடி செலவுனாலும் பண்ணலாம். கையில காலம் சொத்து வித்தாச்சு குத்து போயிருங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. அதை முள்ளுங்க, என்னால முள்ளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆடுனங்க, இப்படி 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 ஆடுனங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆட முள்ளுங்க. என் தலைமையில உட்காந்து ஆடுறாங்க. முள்ளுங்க ப்ளீஸ்ங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. எப்படியோ செஞ்சு முடிச்சுட்டோங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்றது தான். சரி, அம்மா பசி, நான் தட்டி எடுத்துன்னு போறேன். எவ்வளோ நேரம் உட்காந்து இருப்பாங்க. போதண்டா, சாப்பிட்டு போட்டுக்கிறேன். சொல்லுங்க செல்வா, எப்படி இருக்கு டேஸ்ட்? நான் செஞ்சதை நானே எப்படி பெருமை பேசிக்க முடியும் ஜோதிஷ்? நீங்க தான் சொல்லணும். ஆஹா, வீடு